வணக்கம்ப்பா. இன்றைக்கி ஸ்ரீவி லட்டூஸ் கிச்சனில் மைதா தட்டை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? காப்பிடி 400 கிராம், காப்பிடின்னு சொல்லுவாங்க, கால்படின்னு சொல்லலாம், உலகுன்னு சொல்லலாம். இது ஒரு உலக்கு மாவு போட்டிருக்கேன், மைதா மாவு. 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை கட் பண்ணது, எள்ளு 1 ஸ்பூனு, கருப்பு எள்ளு, பெருங்காயம் கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன், வர போகிறப்பா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு வரணும்ப்பா. ஊரெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே போட்டுடலாம். தட்டை தானே, சப்பாத்தி மாவு பக்கம் வரேன்னா போதும்பா. தேய்க்கும் போது காமிக்கிறேன். பார்த்துட்டிங்களாப்பா? இந்த அளவு தேய்ச்சா போதும், இந்த மாதிரி இருந்தால் போதும், இந்த மாதிரி தின்னாக இருந்தால் போதும். இப்போ எண்ணெயில் போடும்போது காட்டுறேன். இப்படி மாவை போட்டோடனே மேலே வந்துடும், அதுதான் காஞ்சதுக்கு அடையாளம். தட்டை போடுறப்ப கொஞ்சம் கையை வந்து தள்ளி வச்சுட்டே போடுங்க. மெதுவாக போடணும், கொதிக்கிற நல்லா அவசரப்படாமல். எடுக்கிறப்ப அந்த ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுக்கணும். கிறிஸ்பான தட்டை ரெடி. சத்தம் கேட்கான்னு பாருங்கள், கேட்குதா? தட்டை போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா. நீங்கள் பண்ணால் தான் எனக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு நான் செய்கிறது. பாய்.